தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரையில் திருவாக்கியங்கள். குறிப்பாக 14வது வாக்கியம், அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார், இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். அவர் இயேசுவை மாட்சிப்படுத்துவதற்கு 2 வழி. ஒன்று, அவரிடம் நான் கேட்க வேண்டும், அது கேட்டதை நான் அறிவிக்க வேண்டும். அப்படி என்றால் இயேசுவின் வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை நான் அறிவித்து வாழ்க்கை வாழ்வது, வார்த்தையை கேட்டு அறிவிப்பது, இதுதான் நான் செய்ய வேண்டிய ஒரு காரியங்கள். அவர் இயேசுவின் வார்த்தையை நான் கேட்க வேண்டும், அதை நான் மற்றவர்கள் கொடுக்க வேண்டும். யாருக்கு? என் குடும்ப அங்கத்தினருக்கு, என் பங்கு மக்களுக்கு, என் திருச்சபைக்கு, நான் வாழ்கின்ற சமுதாயத்துக்கு இயேசுவின் வார்த்தை தான் நற்செய்தி, அதான் கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் இயேசுவின் வார்த்தை என்பது என்ன? உற்சாகம் தருகின்ற வார்த்தைகள், ஆறுதல் தருகின்ற வார்த்தைகள், மற்றவர்களை வேதனைப்பிக்காமல் இருக்கின்ற வார்த்தைகள், மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வார்த்தைகள், அப்போது மற்றவர்களை வீழ்ச்சியிலிருந்து அவர்களை எழுச்சி கொண்டு வர வார்த்தைகள், இதான் நாம் பார்க்கின்றோம். அப்போ மற்றவர்களுக்கு நன்மை பயக்கின்ற வார்த்தை தான் ஒழிய கேடு விளைவிக்கின்ற வார்த்தைகள் அல்ல. நீயும் நானும் பயன்படுத்த வேண்டியது. அவ்வாறு குடும்பத்தில் அதை ஆரம்பிக்கின்ற பொழுது நல்ல வார்த்தைகளை நான் சொல்ல வேண்டும் என்றால் நான் இறை வார்த்தையை படித்தால் மட்டும்தான் முடியும். அந்த பைபிள் படிக்கின்றது மோட்டு, அந்த பைபிள் படிக்கின்ற சமயத்தில் அந்த இறை வார்த்தையானது என் உள்ளத்திலும் என் சிந்தனையிலும் பகிர்ந்திருக்கும். அப்படி என்றால் நான் சிந்திக்கிற போது, நான் பேசுகிற போது எல்லாமே அந்த தெய்வத்தை மையப்படுத்தி இருக்கும். அவ்வாறு இருக்கிற சமயத்தில் இதை தெய்வம் மாட்சிப்படுத்துவார். தெய்வத்தை ஒரு நாளிலும் என் சிந்தனையிலும் என் பேச்சிலும் என் செயலிலும் என்னால் மாட்சிப்படுத்த முடியும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, உன்னை மாட்சிப்படுத்த வேண்டும் என்று நீ விரும்புகின்றேன். அது இறை வார்த்தையை வழியாத்தான் அது முடியும் என்பதை நான் நம்புகின்றேன். அந்த வார்த்தையை படிப்பதற்கும், அதை கேட்பதற்கும், அதை தியானிப்பதற்கும், அதை வாழ்க்கை நான் பிரதிபலித்துக்கும் நீரே எனக்கு துணை புரியும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.